உனக்கு அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை. எங்களுக்கு அடுத்த சிஎம் அண்ணாமலைஜி தான் கண்டிப்பா வரணும். பிஜேபிக்காக கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அவரை மாத்தும் போது கண்டிப்பா மைனஸ். விஜய்க்கெல்லாம் அரசியல் வர வேண்டிய வேலையே இல்லை. படத்தை நடிச்சுட்டு அழகா வீட்டுல இருக்கலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு எதிர்ச்சி உண்டாயிருக்கு. உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை தான் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்சது அண்ணாமலை தான். எனக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை தான் பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும் எங்களுக்கு எல்லாம். ஊழல்வாதிகள் எல்லாம் இல்லாத மாக்காரு. அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை. ஏன்னா அவரு படம் நடிக்க மட்டும்தான் லாய்க். அதுக்கு அண்ணாமலையோட அதிரடி அரசியல் வேற, நயினாரோட அரசியல் வேற. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணாமலை தான் வர வேண்டும். ஆக்சுவலாக அவர் ப்ரீவியஸாக வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன். ஸோ அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார். அதனால அண்ணாமலை பிடிக்கும். 2026 யங்ஸ்டேஜ் தலைவர்கள அண்ணாமலை பிடிக்குமா உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை. அண்ணாமலை எதனால உங்களுக்கு பிடிக்கும்? படிச்சிருக்காரு, திறமையானவர், பொதுமக்கள் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அண்ணாமலை. விஜய் உங்களுக்கு எதனால பிடிக்கல? விஜய் ஒரு நடிகராக இருந்திருக்காரு, மிகப்பெரிய நடிகர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அரசியலுங்கிறது வேற விஷயம். பொதுமக்கள்கிட்ட நல்ல நம்பிக்கை இருக்கணும், ஃபீல்டில் இறங்கி வேலை செய்திருக்கணும். அவங்க அரசியலுக்கு வந்தால் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் விஜய் இப்போ மதுரை மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா எங்க கொள்கை இது எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவங்க கொள்கை என்னன்னு சொல்லியிருக்கணும்ல. விஜயோட கொள்கை என்னான்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியோட கொள்கை தவறுன்னு சொல்லியிருந்தா சரி. அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபியோட வளர்ச்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவரை மாநில தலைவர்ல மாத்திருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது புதிய பொறுப்புகள் போடுவாங்க, அடுத்தது இன்னொரு யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, அடுத்தது இன்னி மாத்துவாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது இந்த ஊழல்வாதிகளுக்கு பட்டியல சுட்டி காட்டிட்டு இருந்தாரு மக்களுக்கு. ஆமா. ஆனா இப்போ நயினார்ஜி மாநில தலைவராக இருந்த போது இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா? அதுக்கு அண்ணாமலையோட அதிரடி அரசியல் வேற, நயினாரோட அரசியல் வேற. நயினார் கொஞ்சம் சாஃப்டா போகலான்னு நினைக்கிறாரு, அவர் அப்படி போறாரு. அண்ணாமலை அதிரடியா அரசியல் பண்ணாரு. அவர் ஒவ்வொரு எல்லாரோட இதையும் எடுத்து கொடுத்துருக்காரு, அதை கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில இருந்து விலகி இருக்காரு. அது பிளஸ் நினைக்கிறீங்களா மைனஸ் நினைக்கிறீங்களா? மைனஸ் தாங்க, மைனஸ். எதனால அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஒதுங்கி இருக்காங்க. சோசியல் மீடியா இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிஜேபிக்காக கடுமையா உழைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல அவரை மாற்றும் போது கண்டிப்பா மைனஸ் தான். சேஞ்ச் இருக்கு. நமக்கு இங்கே லோக்கல்லே தெரியுதுல்ல. உங்களுக்கு அரசியல்ல அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? அரசியல்ல சொல்லும்போது இப்ப அண்ணா நல்லா தான் பேசுறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. அவரு யாருக்கும் பிரச்சனை இல்லை, அவரு நேயமா பேசுறாரு. அண்ணாமலை குறை சொல்ல முடியாது. அவர் ஐபிஎஸ் அதிகாரி போய் குறை சொன்னா நம்மளா மாதிரி முட்டாள யாரு இருக்கா? உங்களுக்கு பிடிச்சது யாரு? எனக்கு பிடிச்சது இப்போ அரசியல் ரீதியில போச்சுல அண்ணாமலை தான். ஆனா இந்த ஆளு இது தேவையில்லாம வர இந்த படத்துக்கு இந்த அரசியல் ஒரு வேண்டாம். விஜய்க்கு படமே தேவையில்லை. உள்ள பைசையை உண்டாயிட்டு வீட்டுல இருந்துட்டு குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம். அதுதான் அரசியல் வந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆளு என்ன ஓட்ட வாங்க போறாரு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பாதி ஓட்ட கொண்டு போயிருவாங்க, காவாசி ஓட்ட கொண்டு போய் என்ன வாங்க போறாரு எனக்கு தெரியாது. இதுதான் தெரியும். அண்ணாமலை அரசியல் வந்த அப்புறம் எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கேட்கிறாரு. எது தப்பு இருந்தாலும் கேட்கிறாரு. ஒரு நல்லவர், ஒரு விவரம் தெரிஞ்சவர். அதுதான் நான் சொல்லுவேன். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவர் அட்ராக்ட் பண்ணிட்டாரா? இது இப்போ சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்களா, ஆமா, அவங்க எல்லாம் ஈர்ப்பு பண்ணிட்டாங்களா நினைக்கிறேன். இல்ல, அவரு பேச வரைக்கும் நல்லா தான் பேசுறாரு. அதை நம்ம ஒரு மாற்ற முடியாது. ஆமா. சரி, விஜய் பத்தி சொல்லுங்களா? விஜயை பத்தி எனக்கு இந்த அரசியல்ல படம் தான் தெரியும், வேற என்ன தெரியும்? இந்த ஊர் சுத்தி நடக்கிறாங்க, இதுதான் தெரியும் எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் வந்திருக்காரு செய்வார்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாருதான் என்ன சொன்னா 10 சொன்னா 1 செய்யறாங்க. அப்போ விஜய் என்ன செய்ய போறாரு? என்ன செய்வாரு? என்னதான் உனக்கு பாவத்தோட பார்த்து 4 பேரையும் கொடுத்துக்கிட்டு கட்டாம நிற்பாங்க. நான் செய்தேன். அவர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது மக்களுக்கு செய்திருக்காரா? இடையில ஒன்றும் செய்த மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இல்ல. என்ன உண்டா? இல்ல. அவருக்கு அரசியல் பத்தி வண்டி வாங்கினாரு, கேஸ் போட்டாரு, இதுதான் நடந்தது.
ஆமா, கவர்மெண்ட்ல இருந்து அடிச்சு வாங்கலான்னு பார்த்தா நடக்கல. இதுதான் நடந்தது. இவருக்கு தேவையில்லை. இப்ப அண்ணாமலை அவருந்தால ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கரெக்டா தான் பேசுறாரு, கிளியரா பேசுறாரு. அவர் பேசுறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இவரு விஜய் இப்படி சொல்றாரு, நான் வரேன் நீ போவோம், என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எங்க விட்டுட்டு எல்லாம் ஓட்டு விடணும் நான் நம்பிக்கை இல்லை. விஜய்க்கா? ஆமா, அது கண்டிப்பா இருக்கு. எங்க விட்டுட்டு எல்லாம் ஓட்டெல்லாம் முழாது. விஜய்க்கெல்லாம் அது அரசியல் வர வேண்டிய வேலையே இல்லை. படத்தை நடிச்சுட்டு அழகா வீட்டில் இருக்கலாம். அதுக்கு பிறகு இருக்கிற பணத்துல மக்களுக்கு இதை நல்லது செய்யலாம். இவர் அரசியல் வந்தான் செய்யணும்னு உள்ளது இல்லை. சார் வணக்கம். சார், இப்ப இருக்க யங்ஸ்டேஜ் தலைவர்கள்ல உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்குமா விஜயை பிடிக்குமா? அண்ணாமலையே தான் பிடிக்கும். அண்ணாமலை எதனால உங்களுக்கு பிடிக்கும்? அவரு யங்ஸ்டேஜ் மக்கள் மத்தியில நல்ல இது ஆக்டிவா இருக்காரு. கரப்ஷனுக்கு எதிராக பயங்கரமா போட்டி பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு பிஜேபிக்கு ஒரு எதிர்ச்சி உண்டாயிருக்கு. சரி, இப்ப அவரை மாநில தலைவர்ல இருந்து மாத்திருக்காங்க. அது எப்படி? அது பிஜேபி மாத்தினது ஒரு பிஜேபிக்கு பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஒரு இதுதான். எல்லாரும் அவரை மாத்தினது ஒரு இதுதான், இழப்பா இருக்காது. அவருக்கு வேற பதவி கொடுப்பாங்கன்னு தகவல் வருது, என்ன ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அண்ணாமலை நம்ம இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடல் நினைக்கிறீங்க? கட்டாயம் ரோல் மாடல் தான். அவரு தான் ஒரு மக்கள் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டி நல்லா இதா பண்ணிட்டு இருக்காரு எல்லா காரியங்களும் சொல்லி. பிஜேபி தமிழ்நாட்டுல பெரிய ஒரு இதுக்கு வர்றதுக்கு அண்ணாமலை எவ்வளவு தூரம் இது பண்றாங்க? அண்ணாமலை நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி ஏதாவது வருதாங்கன்னா அதை அண்ணாமலையை வச்சுதான் வரணும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபிக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. 2026 யங்ஸ்டர் அரசியல்ல உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அண்ணாமலை பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிச்சது அண்ணாமலை தான். விஜய் யாரு? இல்ல நீங்க கேக்குறீங்க விஜய் யாரு? அண்ணாமலை தான் பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கும்? அண்ணாமலை இதுவரை செய்த சாதனைகள் என்னெல்லாம் இருக்கு? இந்தியாவில பிஜேபி கிடைச்ச பொக்கிஷம் ஐயா அண்ணாமலை. இந்தியாவில பிஜேபிக்கு இப்ப இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா இந்தியாவில தமிழ்நாட்டுல பிரதமர் முதலமைச்சராயிட்டு இதுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க பிஜேபி. அண்ணாமலை மாநில தலைவர்ல இருந்து மாத்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது தவறுதான். அண்ணாமலை இருந்திருந்தா கொஞ்சம் கூட வளர்ச்சி ஆயிருக்கும். அண்ணாமலை இருந்திருந்தா இதை விட வளர்ச்சி வந்திருக்கும். இப்பவும் வளரலன்னு நான் சொல்லல, இப்பவும் பிஜேபி வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு உலக அரங்குல பிஜேபிக்குன்னு ஒரு தனி மதிப்பு வந்துகிட்டு இருக்கு. அது மோடியினால உலக அரங்குல பிஜேபிக்குன்னு ஒரு தனி மதிப்பு வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் மோடியை எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. உலக அரங்குல நம்பர் 1 பிரதமராக இருக்கக்கூடியது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள். அண்ணாமலை யங்ஸ்டர் பக்கம் ரொம்ப ஈர்த்துட்டாங்களா? இளைஞர்கள் ஃபுல்லா அவருக்கு தானே, இளைஞர்கள் ஃபுல்லா அவருக்கு தான் இருக்காங்க. வேற யாருக்கு இருக்காங்க நீங்க கேக்குறீங்க? சார், இப்ப மதுரையில நடந்த விஜய் மாநாட்டுல பாரதிய ஜனதா கொள்கை எதிரி அப்படின்னு பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மலைக்கு மடுவுக்கு நீங்க கனெக்ஷன் பண்றீங்க. மலை எங்க இருக்கு, மடு எங்க இருக்கு? மலை எங்க இருக்கு? அது மலை, இது மடு. மடுவை பத்தி நீங்க கேக்குறீங்க. விஜயும் மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இத போலதான் எல்லாரும் வராங்க, இத போலதான் எல்லாரும் வராங்க. விஜய்க்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? விஜய்க்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. சினிமா வேற, அரசியல் வேற. எம்ஜிஆர் காலத்து அரசியல் இல்ல இப்போ உள்ள அரசியல் நவீன காலத்து அரசியல். இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் படிச்சு எல்லாம் பட்டம் வாங்கின ஆளுகள். அவங்களுக்கு முன்னால இவர் நிக்கிறாரா? விஜய் யாரு? சாதாரணமா சினிமால இருந்து ஒரு அரசியலுக்கு வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில ஒரு 10-15 வருஷமாவது சர்வீஸ் பண்ணி இருக்கணும், ஒரு அடிப்படை தொண்டனாயிட்டு. இவர் எந்த கட்சியில அடிப்படை தொண்டனா இருந்திருக்காரா? புதுசா வந்துகிட்டு நான் முதலமைச்சர் ஆகணும் எங்களுடைய ஆயிடுவாரு. மக்கள் என்ன அவ்வளவுக்கு விவரம் இல்லாத ஆளுகளா? ஓட்டு போடணும் இல்லையா? மக்கள் அவ்வளவுக்கு விவரம் இல்லாத ஆளுகளா இருக்கு. எல்லாரும் படிச்சவன். இன்னைக்கு கிராமத்துல வர இன்டர்நெட் கனெக்ஷன் ஆயிட்டு உலகத்தையே உள்ளங்கைக்குள்ள ஒதுக்கியாச்சு. செல்போன்ல கிராமத்துல வயல்கரையில உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்காங்க. இதுக்கு இடையே நாம் வந்த உடனே முதலமைச்சர் ஆயிரணும்.
பட் விஜய்க்கு ஒரு காமெடியில சொன்ன மாதிரி விஜய்க்கு ஒரு காமெடியில சொல்லுவாங்க எது வில்லனா வர வேண்டாம், டைரக்டா கதாநாயகனா வரணும். ஒரு சினிமால சொல்லக்கூடியதாகும். டைரக்டா நீ வந்து காமெடியனா நடிக்கிறியா வில்லனா நடிக்கிறியான்னு கேட்டதுக்கு டைரக்டா கதாநாயகன். இத மாதிரி இருக்குது கூத்து. இந்த கூத்து இத மாதிரி இருக்குது வந்து நிக்க கூடாது. 2026ல அண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரானா தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? இதுவரை இருந்ததை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். இதுவரை இருந்ததை விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். இளைஞர்களுக்கு அவ்வளவு பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய எல்லா ஐடியாக்களும் அண்ணாமலைகிட்ட உண்டு. அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆகணும். கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க பிஜேபி. தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, மத்திய சர்க்கார் கொடுத்துட்டு இருக்கு. அது பிஜேபி தான் கொடுக்குறாங்க, பிஜேபி ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி பிஜேபியில இருந்து ஒரு அண்ணாமலை முதலமைச்சரா வந்தா தமிழ்நாடு இதை விட செழிப்பா இருக்கும். விவசாயிகள் எல்லாரையும் முன்னேற்றப்படுவாங்க. இதுதான் தமிழ்நாடு. இப்ப இருக்கிற மக்களுக்கு அவ்வளவு பேருக்குமே எல்லா உதவிகளும் செய்வார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணாமலை தான் வர வேண்டும். இது என்னோட கருத்து இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களின் கருத்து. உனக்கு அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? அண்ணாமலை. அண்ணாமலை எதனால பிடிக்கும்? ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுவும் இல்லாம நாட்டுக்கு நல்லதா செஞ்சாங்க, அதனால பிடிக்கும். அப்படிதானே? சரி, விஜய் வந்து நல்ல படம் நடிக்கிறார், அவரை ஏன் பிடிக்காது? ஏன்னா அவரு படம் நடிக்க மட்டும்தான் லாய்க். 2026 அரசியல் காலத்துல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு? அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? எங்களுக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும். ஏன் அண்ணாமலை பிடிக்கும்? ஏன்னா அவர் தான் ரொம்ப போல்டா எல்லா கருத்துகளையும் கரெக்டா எல்லாம் ஒரு புள்ளி உரத்தோட கரெக்டா சொல்றாரு. ஒரு சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும், தெளிவா இருக்கும். இப்போ உள்ள யங்ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே அவர் ஒரு முன்னோடியா இருக்கிறதுனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால பிடிக்கும். ஏன் விஜய் பிடிக்காது? விஜய் பிடிக்காதுன்னு இல்லை, அவர் வந்துட்டு சினிமாவுக்கு மட்டும்தான் கரெக்டா இருந்த மாதிரி இருக்கு. நிஜ லைஃபுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட் நல்ல மாதிரி கொண்டு போறதுன்னா அவர் கரெக்டா இருக்க மாட்டாருன்னு தோணுது. அண்ணாமலைஜினா அவர் தான் கரெக்டா இருக்கு. அண்ணாமலை அவர் வந்து பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் வந்த அப்புறம் வந்து இப்படி கட்சி எவ்வளவு இதா இருக்கு தமிழ்நாட்டு? கட்சி ஃபர்ஸ்ட் இருந்ததுல இருந்து ரொம்ப ரொம்ப அதிகமாவே வளர்ந்துருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவர் வந்துட்டு நல்ல ஒரு எஜுகேட்டடா இருக்காரு, அதனால எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாருமே கரெக்டா இருக்குது. சோ அவர் தான் வேணும். யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அவர் அண்ணாமலை ஒரு ரோல் மாடலா இருக்கிறாரா? கண்டிப்பா இருக்கிறாரு, அவர் ரோல் மாடல் தான். மேடம், அண்ணாமலை வந்தா நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே நேரத்துல வந்து இப்ப விஜயும் ஒரு புதிய கட்சி தொடங்கி அவரும் இப்ப டைரக்டா எடுத்த உடனே சிஎம்ஆ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிற்கிறாரு. இப்ப 2 பேர்ல யாரு சிஎம்ஆ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிஎம்ஆ வரணும்னா அது கண்டிப்பா அண்ணாமலைஜியா தான் இருக்கணும். அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும். அவர் தான் ஏதாவது மோசமான இது நடக்கும்போதோ ஊழலோ எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்து வைப்பாரு, கண்டுபிடிப்பாரு. விஜய் வந்து அரசியலுக்கு சரிபட்டு வராது. அவர் வந்துட்டு சினிமாவில நடிச்சு பணம் சம்பாதிச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவருக்கு லைஃப் அதுல அப்படியே போயிடணும். அரசியல்னு வந்தா அவருக்கு வந்துட்டு அதுல உள்ள சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால அவரு சரியில்லை. இது அண்ணாமலைஜினா அவருக்கு ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு, எஜுகேட்டடா இருக்காரு. அவர் வந்துட்டு அரசியல்லையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டை நல்ல ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போவாரு. எல்லா யங்ஸ்டேஜஸையும் நல்ல மாதிரி இந்த அரசியல ஒழுங்குபடுத்தி தமிழ்நாட்டை நல்லபடி வச்சுப்பாரு. அதனால அவர் தான் எப்பவுமே மாநில தலைவராட்டம் வேணும், சிஎம் ஆட்டம் வேணும். அடுத்த சிஎம்மும் அண்ணாமலைஜி தான் வரணும். நாங்க அதுதான் ஆசைப்படுறோம். எங்களுக்கு அடுத்த சிஎம் அண்ணாமலைஜி தான் கண்டிப்பா வரணும். புதிய யங்ஸ்டேஜ் தலைவர்கள் இருக்காங்க, அதுல அண்ணாமலை ஒண்ணு, விஜய் ஒண்ணு. உங்களுக்கு இந்த 2 தலைவர்கள்ல யாரு உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு அண்ணாமலை தான் பிடிக்கும். அண்ணாமலை எதனால உங்களுக்கு பிடிக்குது? ஆக்சுவலா அவர் ப்ரீவியஸா வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன். ஸோ அவர் வந்தா மக்களுக்கு நல்லது செய்வாரு, அதனால அண்ணாமலை பிடிக்கும். சரி, இப்ப புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு விஜய். அவரும் மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு தான் கட்சி தொடங்கியிருக்காரு.
அப்ப அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? ஆக்சுவலா அவர் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்தவர். அவர் ஆக்டிங் நல்லா பண்ணுவாரு. ஆக்டிங் சைட்ல பார்க்கும்போது விஜய் பிடிக்கும். ஆக்சுவலா விஜய் பிடிக்கும். அவர் அந்த ஆக்டிங் சைட்ல மட்டும்தான் பிடிக்கும். அவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு தெரியாதுல்ல. அவர் வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன் டைம்ல அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா வந்து வந்ததுக்கு அப்புறம் செய்வாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆக்சுவலா அண்ணாமலை வந்தா கண்டிப்பா மக்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுப்பாரு. நல்லா வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய ஊழல் செஞ்சவங்களுக்கு இதெல்லாம் வெளியே வந்து கரெக்டான பாயிண்ட்ஸா அவர் என்னென்ன எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய பேட்டியில அவர் வந்து அதை எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரி, அண்ணாமலை பிஜேபியில மாநில தலைவரா இருக்கும்போது அந்த பிஜேபியோட வளர்ச்சி எப்படி இருக்குது? நல்ல நல்ல வளர்ச்சியா தான் இருந்துச்சு. நிறைய புதுசா நிறைய பேர் பிஜேபியில வந்து இணைஞ்சிருக்காங்க. அவர் அந்த பொறுப்புல இருந்த டைம்ல ஆக்சுவலா நல்லா தான் இருந்துச்சு. அப்ப இப்ப வந்து அவர் மாநில தலைவர் பதவியில இல்ல. அப்ப இப்ப அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? ஆக்சுவலா தெரியல. ஆக்சுவலா ஆனா அவரு இப்பவும் அவரு கண்டினியூவா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்னோட ஒப்பீனியன். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காங்களா அண்ணாமலை அவர்கள்? கண்டிப்பா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு ரோல் மாடலா இருக்காரு. அரசியலுக்கு வந்தாலுமே அவர் நல்ல யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இன்னும் இருப்பாரு. அக்கா, இப்போ யங்ஸ்டர் தலைவர்கள்ல உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்குமா விஜய பிடிக்குமா? அண்ணாமலையை தான் பிடிக்கும். அண்ணாமலை எதனால உங்களுக்கு பிடிக்குது? அவங்க வந்து ஐபிஎஸ் ஆபீசர், மற்றபடி நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. அவங்க அரசியல்ல வந்தா நல்லா இருக்கும். பெண்களுக்காக நல்ல உதவிகளை பண்ணுவாங்க. சரி, விஜய் இப்ப புதுசா கட்சி தொடங்கியிருக்காரு. விஜயும் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு கட்சி தொடங்கியிருக்காரு. ஏன் அவரை உங்களுக்கு பிடிக்கல? அவங்க வந்து படம் நடிச்சிட்டு இருந்தவங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த படத்தை பற்றி உள்ள இதுதான் தெரியும். அதனால அரசியலுக்கு அண்ணாமலை தான் பெஸ்ட். நீங்க அப்ப அண்ணாமலைஜி தான் வரணும்னு ஆமா 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 ஆமா. பாட்டி, அண்ணாமலை பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? விஜயெல்லாம் பிடிச்ச எங்களுக்கு எல்லாம். அரசியல் தலைவர்கள்ல உங்களுக்கு யங்ஸ்டர் தலைவர்கள்ல அண்ணாமலை பிடிக்குமா விஜய பிடிக்குமா? அண்ணாமலையை பிடிக்கும். அண்ணாமலை எதனால உங்களுக்கு பிடிக்குது? ஊழல்வாதிகளை எல்லாம் இல்லாதமாக்காரு. அப்பாட்டி நல்லா படிச்சவரு. அப்படி அதனால எனக்கு என்னைக்கு ஓட்ட அவகாசம் கிடைச்சதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரை நான் சாவுதர தாமரை தான். விஜயம் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க கட்சி தொடங்கிருக்காரு. அவருக்கு உங்களுக்கு பிடிக்கல? விஜய் வந்து சினிமா நடிகர். அவர் வந்து இப்ப ஏதோ கொஞ்சம் ஜெயாருன்னு சொல்லி அவங்கள எல்லாம் வசதி வச்சிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பாய்.